சொல்லுங்க தம்பி. அன்ஷட் தம்பி. மந்த்லி கேண்டில் போங்க ப்ரோ. மந்த்லி போயாச்சு. இதில் வந்து இப்போ கரெக்டாக இருக்க அந்த க்ரீன் கேண்டில் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அதை அந்த க்ரீன் கேண்டில் கீழே லோ, அந்த லோ சப்போர்ட் எடுத்துக்கலாம். கீழே ப்ரோ கரண்ட் மார்க்கெட் இது. ஓகே, இல்லை நான் வந்து சப்போர்ட் ஆகிட்டேன். அதுதான் ஓகே, ஏட்டாச்சு. சப்போர்ட் எடுத்துக்கிறோம். மேலே இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸு ஹை இருக்கல, ஹை அந்த மந்தோட ஹை ரெசிஸ்டன்ஸு. இப்போ மார்க்கெட் கரெக்டாக இருக்கிறது வந்து கீழே வருது. அது வீக்லியில போய் பார்த்துக்கலாமே. ரெசிஸ்டன்ஸ் இது மார்க்கெட்டோட ட்ரெண்ட். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சொல்லுங்க. ட்ரெண்ட் என்னவா இருக்கு? ட்ரெண்ட் இப்போ வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு ப்ரோ. இப்போ கரண்டா இருக்க லெவல் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலா? ட்ரெண்டானா அதாவது ரிஜெக்ட் ஆனது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கீழே வந்தாதான் என்னோட ட்ரெண்ட், இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தானா? அப் ட்ரெண்ட். சிம்பிள். ஆமாம். இந்த இடம் வந்து ஒரு கீ லெவலாக நீங்கள் பேஸ் பண்ணிக்கிறீங்க, ரைட்? நைஸ். நெக்ஸ்ட் என்ன வீக்லிக்கு போகவா? வீக்லிக்கு போகலாம். அதோட அதுக்கு மேலே உள்ள லெவல் நல்ல கீ லெவல் தானே ப்ரோ? லைன் சார்ட்ல அதான் அதுக்கு மேலே இப்போ நீங்கள் போட்டிங்களா, அதுக்கு மேலே உள்ள லெவலில் கீ லெவல் தானே ப்ரோ? நல்ல கீ லெவல். இது கீ லெவல் வீக்லியில் போய் பார்த்துக்கலாம் மட்டும். இப்போ மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ சொல்லுங்கள். ஏதாவது ட்ரெண்ட் லைன் போடலாமா? அதான் ப்ரோ, அதுக்கு மேலே இருக்கிறது நல்ல கீ லெவல் தான். இப்போ மார்க்கெட் கரெக்டாக இருக்கே நல்ல கீ லெவல் தான். ஓகே, இப்போ ஏதாவது ட்ரெண்ட் லைன் போடலாமா? இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட்லாம அங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட் போடுங்களேன். புரியல. ஆனால் இங்கேருந்து ப்ரோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனா? அழகா நீங்கள் அப் ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஒன்று போடலாம்ல. மங்கின் நீங்கள் சொல்கிறீங்களா? ட்ரெண்ட் லைன் போடலாமா? ஓகே. ரெசிஸ்டன்ஸ் போடலாமா? அவ்வளோவா இருக்கு, பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஆமாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, நல்ல கீ லெவலில் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. வீக்லி கீ லெவலில் மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த லெவலில் பிரேக் பண்ணானா மார்க்கெட் என்ன ஆகும்? அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பை போகலாம். ஓகே, ஸோ இப்போ டெய்லிக்கு போமா? போகலாம் ப்ரோ. டெய்லியில் இப்போ எங்கே இருக்கா மார்க்கெட்? நல்ல கீ லெவலில் இருக்கானா? ஆமாம் ப்ரோ, நல்ல கீ லெவலா? கீ லெவல். மார்க்கெட் என்ன ஆகுது சான்சஸ் இருக்கு? இல்லை ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போட்டு வாய்ப்பு இருக்கா? இந்த கீ லெவலை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா செல்லு, இல்லைன்னா பை. ஓகே, என்ன பண்ணலாம்? ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. க்ளோஸ் வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. செல் போகலாம். ஏதாவது ட்ரெண்ட் லைன் போடலாமா? சப்போர்ட் வரைக்கும் செல் போகலாம். செல் போகலாமா? என்ன ப்ரோ? செல் போகலாமான்னு ட்ரெண்ட் லைன் ஏதாச்சும் சப்போர்ட் வரைக்கும் செல் போகலாம் ப்ரோ. கீ லெவல் பிரேக் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணலாம் ஒன்றும். ஆமாம், சரி. நீங்கள் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பார்த்துட்டு போகலாம். செல் போகலாம். செல்லு போகலாமா? செல்லு போகணுன்னா ஒன்று நீங்கள் இங்கேயே போயிருக்கீங்க, இந்த கேப்பில் போயிட்டு போகலாமா? இல்லை ப்ரோ, கேப்பில் போகலாமா? ட்ரெண்ட் லைன் ப்ரோ, இந்த கேப்பில் போகலாமான்னு கேட்டேன். போயின்னா இந்த இடத்துல செல் போயிருக்கணும், இந்த கேப்பில் போயிட்டு செல் போகலாமா? இல்லை ப்ரோ,
எங்க நான் இது வரைக்கும் சொல்றேன். இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணா செல் போலாம்னு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. இது வந்து மார்னிங் ஸ்டார் பர்பஸ் என்னவா இருக்கும்? பை போலாம். போகலாமா? ஸோ அதேமாதிரி சப்போர்ட் லெவலில் நம்ம கேட்ட மாதிரி மாற்றிக்கலாமா? அதாவது கீழே வச்சு மாற்றிக்கலாமா மார்க்கெட்டு? மாற்றிக்கலாம். ஸ்விங்கு காய்க்கலாமா? லைக் மாற்றிக்கலாம். மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? கம் பேக்கா? சரி ப்ரோ. இப்படி போகலாமா? பாசிபிலிட்டி இருக்கா? ட்ரை பை பண்ணலாமா? போலாம். இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் போலாம் ப்ரோ. இல்ல பை போயிடலாம். Are you sure? பை போயிடலாம் ப்ரோ. Are you sure? ஷுவர் தான் ப்ரோ. மார்னிங் ஸ்டார் வந்துச்சுல ப்ரோ, பை போயிடலாம். ஸ்டாப் லாஸ் அந்த விக்கோ அந்த சப்போர்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ். ஓகே. டார்கெட்டு இது வைக்கலாமா? 1:2 வைக்கலாமா? டார்கெட் 1 வந்து 1:2 வைக்கலாம். ஓகே. ரன் பண்ணவா? Are you sure? பண்ணுங்க ப்ரோ, பார்ப்போம். ஆக்சுவலி 1:1 கிட்டா 1:1 கிட்டானா என்ன பண்ணுவோம்? 1:2 ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரிக்கு மாற்றிடுவோம். ஓகே. ஸோ 1:2 ஆயிடுச்சா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சான்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம்? இப்போ ப்ரோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ரெசிஸ்டன்ஸில் இருக்குல்ல, ஆமாம். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டா நம்ம பை போகலாம் அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். க்ளோஸ் நெக்ஸ்ட் வச்சுட்டா நெக்ஸ்ட் பை கேண்டில் பண்ணலாம். பார்ப்போம் ப்ரோ, மார்க்கெட் பார்ப்போம். பை போகலாம். ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. கீழே க்ளோஸ் இருக்குதா? சரி போகலாம் ப்ரோ. ஷூர் சரி போகலாமா? ரெசிஸ்டன்ஸ் வெயிட் பண்ணுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு இது ப்ரோ, அந்த லைன் அதுக்கு பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா செல் போகலாம். ரன் பண்ணுங்கம்மா. இப்போ சொல்லுங்க. பை தான் ப்ரோ. பை போகலாமா? போகலாம் ப்ரோ. Are you sure? Are you sure? பை போகலாமா ப்ரோ? 1:1 வைக்கலாம் ப்ரோ. 1:1 கொப்பமா இருக்கே. உங்களோட இடத்துல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. சொல்லுங்க, என்ன பண்ணேன்? யோசிக்கிறேன் ப்ரோ. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. டார்கெட்